Hi friends, welcome back. Welcome to Tamil Crypto Tech. நான் உங்கள் கோகுல்நாத். ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான நியூஸ் கேட்டனா இன்னைக்கு ஈவினிங் பினான்ஸோட 2 யூஆர்எலுமே இந்தியன் கவர்மெண்ட் பிளாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை இந்தியன் பிளாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பினான்ஸுக்கு மட்டும் 2 யூஆர்எல் இந்தியாவில் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. அது பினான்ஸ் அஃபிஷியலாக கொடுத்த யூஆர்எல்ஸ் கிடையாது. நம்ம பீப்புள்ஸ் மத்தியில் அது போயிட்டு இருந்துச்சு. இதை பற்றி நான் வீடியோவும் போட்டிருந்தேன். அந்த விட நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த 2 யூஆர்எலும் இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்படல, இதை யூஸ் பண்றது இல்லீகலுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் இந்தியன் கவர்மெண்ட் அந்த 2 யூஆர்எலையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள binance.me binance.info ஒர்க் ஆகல. ஸோ எனக்கு டோட்டலாக ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ அதனால ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அதுல ஒரு சில பேர் பினான்ஸ் ஆப்பை நான் ஏபிகேல டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி சொல்றீங்க. ஸோ அது மேபி ரொம்ப ரிஸ்கான ஒன்றா இருக்கலாம். மேபி அது ஏதாவது ஃபிஷிங் வெப்சைட்ஸ் இல்லை ஸ்கேம் வெப்சைட் அதே மாதிரி கொண்டு வந்தாங்கனால் உங்கள் ஃபண்டு டோட்டலாக போகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாகவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இப்போ அந்த ஓகேஎக்ஸ் கொண்டு அதை மட்டும் பேசி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து எல்லாமே சால்வ் ஆகிடும். நான் அதுக்கப்புறம் ஓகேஎக்ஸும் அதுக்கு வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக ஓகேஎக்ஸோட வெரிஃபிகேஷன் பண்ணி முடிங்க. ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்துச்சுன்னா அடுத்தடுத்து வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டால் ஒரு முந்தா நேரத்து போட்ட வீடியோ நான் சொல்லியிருப்பேன். இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் பெரிய லெவலில் இந்தியாவில் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதை லூட் பண்ணுறாங்கிற மாதிரி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா கீழே லிங்க் இருக்குது. ஸோ மஸ்ட் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு மீம் போட்டிருப்பேன். அந்த மீமை பார்க்கணுன்னா போய் பாருங்கள். என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி எல்லா ஃபண்டையுமே இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே கொண்டு வராங்க போல். டெபாசிட் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு 2% ஏதோ ஆஃபர் மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க போல். அது மட்டும் இல்லாமல் நீ எல்லா வித்ரா எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வித்ராவை கேன்சல் பண்ணி வச்சுட்டாங்க போல். அதனால எந்த காயினுமே இந்தியன் எக்ஸ்சேஞ்சை விட்டு வேற எதுக்குமே கொண்டு போட முடியாத அந்த மாதிரி வச்சுட்டாங்க போல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இப்போ அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் பிட்பீனஸ்ன்னு சொல்லி ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா 52,000 வித்ரா பண்ணவே இல்லை போல. ஒரு வருஷமா அது பெண்டிங்லேயே கிடக்கு. அவரு கேட்டு 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 பார்த்து கிட்ட போன வருஷம் ஃபெப் மாசம் 52,000 ப்ராக்ரஸிங் ஆயிருக்கு. இன்னைய வரைக்கும் அது அவர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போவே இல்லை போல. இதுதான் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தியனு தமிழனு ஸோ அப்படிலாம் நம்ம பேச முடியாது. திருப்பி சொல்கிறேன், இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருக்குது. இதை பற்றி நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஸ் எல்லாம் சரி பண்ணாதான் நம்மளால் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மாற்றிக்கணும். கஸ்டமர்ஸ் நீங்களும் அந்த ஃப்ளாஸை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி இதை பேச்சுவார்த்தை பண்ணி இதை மாற்ற முடியும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ். ரெண்டாவது என்ன முக்கியமான நியூஸ் கேட்டால் நம்ம தலைவன் ட்ரம்ப் ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, ஸோ இப்போதைக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் கொண்டு வர சிபிடிசிங்கிற கரன்சி இருக்குல்ல, ஸோ அந்த கரன்சியை நான் பிரசிடென்ட்டாக வந்தால் கொண்டு வர மாட்டேன். ஸோ அதுக்கான வீடியோ நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. Promise to protect Americans from government tyranny as your president. I will never allow the creation of a central bank digital currency. You know that? ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இது முழுக்க முழுக்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு அமெரிக்காக்கே ஒரு த்ரெட்டான விஷயம். இப்போதைக்கு இந்த மாதிரி சிபிடிசி கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் ஃபெடரல் கவர்மெண்ட் கீழே ஃபெட்டு கீழே நீங்கள் போயிடுவீங்க. அவங்க உங்கள் மணியை எடுத்துகிட்டு போகவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் மணி உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஏன்னா நம்ம பணமாக வச்சு நம்ம செலவு பண்ணால் அது கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ டீசென்ட்ரலைஸ்லாம் பிரச்சனை கிடையாது. அது சென்ட்ரலைஸாக இருக்கும்போது அதில் இப்போ கவர்மெண்ட் யாருக்காச்சும் ஒருத்தனுக்கு கரங்கட்டுன்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன வேணால் பண்ணலாம். இதை பிளாக் பண்ணிட்டா போதும், அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்கள் மணி உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அவங்க மணி எடுத்தாலும் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் பிரசிடெண்ட்டாக வந்தால் கண்டிப்பாக நான் இந்த சிபிடிசியை அமெரிக்காவில் கொண்டு வர மாட்டேன், ஃபெட்டுக்கிட்ட கொண்டு போக மாட்டேங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த எலெக்ஷனில் ட்ரம்ப் தான் ஜெயிப்பார். ஸோ அதனால் மேபி இந்த சிபிடிசிங்கிறது வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அதை ப்ராமிஸும் பண்ணியிருக்காரு. அது அறிக்கையிலே கொடுத்துருக்காரு அவர். ஸோ இது ரெண்டாவது முக்கியமான நியூஸ்.
மூணாவது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் கேட்டனா வந்து பிட்காயினோட டெக்னிக்கல் அனலைஸ் தான். ஸோ இப்போதைக்கு வந்து பிட்காயின் வந்து எப்பயும் போல வந்து 42,000க்கு மேலே 42,500 600 இந்த ரேஞ்சில் வந்து சுற்றிக்கிட்டே கிடக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது வந்து 20-day இஎம்ஏ, அது என்னன்னு கேட்டால் வந்து $43,700. ஸோ ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து $44,700 ஆர் 45,000. ஸோ இதுங்கிறது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. இதை ரெண்டுத்தையும் உடைச்சால் அடுத்ததுங்கிறது வந்து 46 இருக்கும். ஈஸியாக 50ங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை தாண்டினா கண்டிப்பாக வந்து பிட்காயின் வந்து ஒரு அக்குமேட்டிக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு 3 to 4 months போனால் மட்டும்தான் அதை உடைக்க முடியும். ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கு இப்போதைக்கு வந்து கீழே வந்தால் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது என்னென்ன இருக்கு கேட்டால் வந்து 40,000ங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருக்குது. அது கீழே போகவே கூடாது, கண்டிப்பாக போகக்கூடாது. அப்படி போச்சுனால் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு பியர் மார்க்குள்ளே போகிறோன்னு அர்த்தம். ஸோ பியர் மார்க்குன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு சைட்வேஸு ஆர் அக்குமேட்டிக் மார்க்குள்ளே போகிறோன்னு அர்த்தம். அடுத்து வந்து 40,000 உடச்சிட்டாலே வந்து அடுத்த ஆல்காயின் எல்லாமே வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். பிட்காயின் வந்து அடுத்த சப்போர்ட் 2 வந்து $37,900 இல்லை 38,000. ஸோ இந்த ரேஞ்ச். ஸோ அந்த 38,000 உடச்சி பிட்காயின் கீழே போச்சுனால் பிட்காயின் வந்து அடுத்து வந்து 36, 35. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சப்போஸ் 40,000 உடச்சி கீழே போயிடுச்சுனால் பிட்காயின் வந்து ஒரு ஒரு மினிமம் வந்து ஒரு 2 months to 3 months வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆச்சும் வந்து ஒரு சைட்வேஸ் எடுக்கும். அந்த சைட்வேஸில் வந்து அக்குமேட் ஆகிட்டு தான் பிட்காயின் அடுத்தது வந்து 50,000 உடைக்கும். 50,000 உடச்சாலே பிட்காயின் அடுத்து வந்து ஈஸியாக வந்து 62,000 65,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல் டைம் உடைக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து பிட்காயின் டெக்னாலஜி. இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.